இன்னைக்கு நம்ம ஒரு மேக்கப் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர், இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த கலர் கரெக்டிங் பேலட், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட க்ரீன் அண்ட் லாவெண்டர் கரெக்டர் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் மிக்சிங். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிர்ட்டில் டோன் அப் க்ரீம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 3 கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பீச், ஒன்று க்ரீன், ஒன்று லாவெண்டர். பீச் வந்து ஆப்வியஸாக நம்மளோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகாது, அது ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு. இப்போது எனக்கு ஏதாவது ஒன்று இதில் வாங்கணும்னு ஆசை, ஆனால் அது க்ரீனா லாவெண்டரானு எனக்கு தெரியல. க்ரீன் எதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கின்ல இருக்க ரெட்னஸ், அதுக்கப்புறமேட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு. லாவெண்டர் எதுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லோ அண்டர் டோன்ஸ் டல்லாக இருக்கிறதுக்கும் ஆலிவ் அண்டர் டோன்ஸ்க்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் வந்து என்னோட ஆலிவ்க்கு செட் ஆகும் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் பார்த்தா லாவெண்டர் தான் பர்ஃபெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி DIY எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளே பண்ணா என்ன? ஸோ இந்த டோன் அப் க்ரீமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேக்கப்புக்கு கீழே ஒரு நல்ல ஈவனான பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஓகேனா இந்த டோன் அப் க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணி கூட உங்களோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஷேட் DIYக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் இந்த கலர் கரெக்டர் ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ், இந்த சைடுக்கு க்ரீன் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன், இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கு லாவெண்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். இப்படி உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில. இது லாவெண்டர், இது க்ரீன். இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ்ல லைட்டா க்ரீன் டென் நேர்ல வந்து தெரியுது. ஐ திங்க் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த சைட் க்ரீன், இந்த சைட் லாவெண்டர். இது ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆக விட்டதுக்கு அப்புறமேட்டு மேலே டிர்ட்டரோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு கீழேயும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லாவெண்டர் சைட், இது வந்து க்ரீன் சைட். எனக்கு இப்போவுமே க்ரீன் சைட் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் இப்போ பண்ணது வந்து ஒரு ரொம்ப இம்மெச்சூரான DIY தான். அவங்க வந்து டோன் அப் க்ரீம்னு கொடுக்கும்போது இன்னுமே அதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து மேக்கப் இன்னும் நல்லா செட் ஆகும் கண்டிப்பாக. உங்களுக்கு என்ன தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த சைட் பெட்டர், நான் எதை வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சஜஷன் கொடுங்க.